Good morning, children. Welcome back to ICANN Physics Academy. In this class, we are going to see the conversion of galvanometer into ammeter. Let's enjoy the class. Conversion of galvanometer into ammeter. அப்போ ஆட்டோமேட்டிக் நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, கால்வனோமீட்டர் எதுக்கு சார் நான் அம்மீட்டரா மாற்றணும்? கால்வனோமீட்டர் மாதிரி இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? சப்போஸ் நம்ம சாம்பார் வைக்கிறோம், கத்திரிக்காய் வாங்குறோம். அப்போ கத்திரிக்காவே இருந்துட்டு போகட்டுமே, அப்படியே விட்டுற முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்றோம்? கட் பண்றோம், அதை குழம்புல போடுறோம். குழம்புல போடுறதுனால என்ன ஆகும்? அது ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்? அதோடைய சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ உப்பு, உரப்பு, புளிப்பு நமக்கு தேவையானது எல்லாம் என்ன ஆகும்? அந்த கத்திரிக்காய்க்குள்ள போய் உட்காந்துக்கும். இப்போ அதை எடுத்து சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றோம்? கத்திரிக்காய் கட் பண்ணி குழம்புல போடுறோம். அதே மாதிரி தான் கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர். ஏன் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கால்வனோமீட்டர் இஸ் an instrument used to detect the current. ஆனா அம்மீட்டர் இஸ் an instrument used to measure the current. அப்ப கால்வனோமீட்டர் என்ன பண்ணுது? இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுது. அம்மீட்டர் என்ன சொல்லுது? எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுது. Moreover, the galvanometer is not marked in amperes. அதை எதுல மார்க் பண்ணியிருக்காது? ஆம்பியர்ல மார்க் பண்ணியிருக்காது. அப்ப பாயிண்டர் இப்படி இருக்குன்னா, இப்படி இருந்து 1 2 3 4, அதே மாதிரி பாயிண்டர் இருந்து 1 2 3 4 இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் ரைட் அப்படின்னு டெஃபினேஷன் தான் காமிக்கும். வில்சன்ஸ் பிரிட்ஜ்ல நம்ம சொன்ன மாதிரி தான். ஆனா அம்மீட்டர் அப்படிங்கிறது 0ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும். அப்ப அக்கார்டிங் டு த ரேஞ்ச் அப்ப மாறும். அதனால என்ன பண்றோம்? கால்வனோமீட்டரை அம்மீட்டரா மாத்துறோம். எப்படி சார் மாத்துறோம்? வாங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் வந்து என்னையா அப்படின்னா galvanometer. A resistance which is connected in parallel with the galvanometer, then it is called a shunt resistance. இப்போ ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பேரலா கொடுத்ததுனால இப்போ இந்த சிஸ்டம் எனக்கு என்ன மாறிடுச்சு அப்படின்னா ஒரு அம்மீட்டரா மாறிடுச்சு. ரைட். அப்ப நான் இங்க கொடுக்குற கரண்ட் என்னமா? ஐ. இந்த ஐ அப்படிங்கிற கரண்ட் இங்க போகும்போது இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரெண்டா பிரிஞ்சிருச்சு. The current which is flowing to the galvanometer is galvanometer current. அப்ப இங்க எவ்வளவு போகும் அப்படின்னா I minus IG. அப்ப டோட்டல் கரண்ட்ல இருந்து ஐஜியை சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவோ அது இங்க ஃப்ளோ ஆகும். இப்போ மறுபடியும் இப்படியே வந்து இப்படி வெளியே வரும்போது மறுபடியும் என்ன ஆயிரும்? எனக்கு ஐ அப்படிங்கிற கரண்ட் வந்துடும். ஓகேவா? ரைட். அப்ப செகண்ட் லெசன்ல இருந்து லைட் அப்படி ரீகால் பண்ணுங்க. When two resistances connected in parallel, then the potential difference between the two end is same. அப்பனா நம்ம என்ன பண்ணலாம்? V equal to IR அப்படிங்கிற ஓம்ஸ் லாவை கொண்டு வரலாம். அப்ப இந்த இடத்துல ஓம்ஸ் லா கொண்டு வந்தா current is IG and the resistance is G. So V equal to IGG. அப்பனா எனக்கு இந்த இடத்துல கொண்டு வாங்க சார் அப்படின்னா இங்க இருக்கிற கரண்ட் I minus IG, இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் S. So V equal to I minus IG into S. இப்போ என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் சேம். அப்ப ஈக்குவேஷன்ல LHS ஆர் ஈக்குவல்னா RHS ஆர் ஈக்குவல். ஸோ IGG equal to I minus IG into S. Now the multiplication value comes with this as division value. So IGG by I minus IG equal to S. Okay, so by using that we can calculate the shunt resistance. எனக்கு அது வேணாம் சார். What part of the current flows through the shunt resistance அப்படின்னா மறுபடியும் இங்க இருந்து வாங்க. எப்படியா வரலாம்? IGG equal to, now the S is common to first term and second term. So IS minus IGS. So the minus IGS comes to this as plus. So IGG plus IGS equal to IS. Now IG can be taken as common. So IG into G plus S equal to NIR IS. Okay. Now the multiplication G plus S goes right side as division. So S by G plus S. Now the multiplication I comes to this side as division. So IG by I. Okay. Now we can calculate the what part of the current which is flowing through the galvanometer. Okay. இப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படிமா கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேரலல். அப்ப பேரலல் அப்படின்னா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 1/RP equal to 1/R1 plus 1/R2.
So 1 by RP, when it is connected in parallel, so it becomes ammeter. So it becomes ammeter resistance. Equal to, what are the two resistances? One is galvanometer resistance, one is shunt resistance. Now take LCM. அப்ப LCM அப்படின்னு ஒன்று எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா GS G plus S equal to 1 by RA. Now reciprocal the value. அப்ப reciprocal பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா GS by G plus S. அப்ப RA is always less than G and S. அப்ப இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியா இருக்கும். சரி, ரைட், ஓகே. அப்ப இதே கொஸ்டின் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2 மார்க் கேட்டாங்க. ஹவு கேன் யூ கன்வெர்ட் த கால்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர்? அப்ப என்ன சார் எழுதுறது அப்படின்னா, the low resistance connected in parallel with the galvanometer, then it becomes ammeter. இப்ப அம்மீட்டர் சொல்லி பாரு, அம்மீட்டர் அம்மீட்டர், வாய்க்குள்ளேயே சவுண்ட் போயிடும். அப்ப உள்ளேயே சவுண்ட் போயிடுச்சு. அப்ப என்ன சொல்லிடலாம், low resistance connected in parallel, then the galvanometer is converted into ammeter. சரி, அதில் கன்ஃபியூஸ் பண்ணி அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஐடியல் அம்மீட்டர். அப்ப லோ எவ்வளோ லோ? 0 லோ. அப்ப 0 ரெசிஸ்டன்ஸ் connected in parallel, then the galvanometer is converted into ideal ammeter. Ideal ammeter. Okay, do you get it now? Do you have any doubts? No doubts.